to all. Today we are discussing about economics chapter 7 international economics. What is international economics? பன்னாட்டு பொருளாதாரம்னா அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, அதாவது ஒரு சில பேசிக் கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. சரியா? இதில் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் தியரின்னு சொல்லுவாங்க. அதாவது எளிமைய பன்னாட்டு வாணிப கோட்பாடு, அதிலிருந்து தான் அதை வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். இதை உருவாக்குனது எங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஆரிஜினேட்டட்னு சொல்லுவோம். வெஸ்டர்ன் யூரோப்பில் தான் ஆரிஜினேட் பண்ணியிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சரியாப்பா? அதாவது இங்கே இதோடைய கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அவங்களுடைய பங்களிப்புனால தான் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? இதை யாரெல்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆடம் ஸ்மித்து, டேவிட் ரிக்கார்டோ, எஃப்டபிள்யூ டாசிக்கு, ஹேபர்லர், ஜேஎஸ் மில்லு, பேல பாலசா ஷேப்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ். பன்னாட்டு பொருளாதாரத்துடைய ஒரு பாடப்பொருள் அப்படி என்னன்னு கேட்டோம்னா இதெல்லாம் நம்ம எழுதணும். சரியாப்பா? ஓகே, அதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸை வந்து ஏன் நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது, எக்கனாமிக் டிரான்சாக்ஷன், ஒரு ப்ராடக்ட் வந்து எந்தளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு சர்வதேச பொருளாதாரம், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் நம்ம சொல்கிறோம். அதாவது நாட் ஓன்லி ட்ரேடு, இது ட்ரேடு மட்டும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, எல்லாத்த பற்றியும் ஸ்டடி பண்ணக்கூடியது தான் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதில் கேபிட்டல் ஃப்ளோ பற்றி பார்க்குறோம், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்க்குறோம், ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸு, பிஓபி அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு டேரிஃபு, ப்ரொடக்ஷன், ஃப்ரீ ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃப்ளோ, ரோல் ஆஃப் ஃபிஸ்கல் மானிட்டரி பாலிசி பர்சூட் பை இண்டிவிஜுவல் கண்ட்ரிஸை பற்றி நம்ம படிக்கிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃப்ளோ கான்செப்ட்னா ஓட்டக்கருத்து. ஓகேப்பா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக கேட்பான் 1 மார்க்கில். சரி, நெக்ஸ்ட்டு 7.2 இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன? ஓகேவா? இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸோட ஒரு பிரான்ச் தான் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் வந்து எதை கன்சல்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் கன்சர்ன் வித் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பிட்வீன் 2 or more countries. 2 நாடுகளுக்கு மேலே நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சை தான் இதை வந்து சொல்லிடுறாங்க. அண்ட் சப்ஜெக்ட் மேட்ரு மெயின்லி ரிலேட்டட் டு ஃபாரின் ட்ரேடோட ஒரு உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. சரியா? அது ஒவ்வொரு கண்ட்ரிஸை வந்து என்ன பண்ண டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதில் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலைஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் இன்டர்டிபென்ஸ், ஒரு கண்ட்ரி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது அதில் வந்து சிறப்பு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. சரியாப்பா? அதாவது இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்ட்ரிஸ் வந்து எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்களோ அதை பற்றி சொல்கிறாங்க. ஓகேப்பா? அடுத்தது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் 7.3 பாருங்கள். சப்ஜெக்ட் மேட்டர் அப்படிங்கிறது பன்னாட்டு பொருளாதாரத்துடைய உள்ளடக்கம் என்னென்ன இருக்குது, இன்க்ளூட் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பியூர் தியரி ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. பியூர் தியரி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம சொல்லுவோம், தூய வாணிப கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு கண்ட்ரியோட எக்ஸ்போர்ட்டு, இம்போர்ட்டு, ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசனுக்காக வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சரியா? அப்போ எந்தெந்த விச் கண்ட்ரீஸ்க்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன, பார்ட்டிசிபென்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை பற்றி பார்க்க போகிறோம். இதை ஸ்டடி பண்ணக்கூடியது தான் இதுதான் என்ன நம்ம சொல்லலாம், பியூர் தியரி ஆஃப் ட்ரேடுன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாலிசிஸ் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொள்கைகளாக இருக்குது. இப்போ அதாவது ஸ்பாட் ஆஃப் பாலிசின்னு சொல்லுவாங்க. அந்த பாலிசி பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ட்ரேடு வெர்சஸ் ப்ரொடக்ஷன், அதாவது ரெகுலேட்டிங் ட்ரேட் இருக்குதா, இல்லை கேபிட்டல் டெக்னாலஜி வந்து ஃப்ளோ இருக்கா. சரியா? அதாவது நெக்ஸ்ட்
லிசன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாப்பா இது என்னென்னு கேட்டிங்கன்னாப்பா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பாலிசிஸ் யூஸ் மீன்ஸ், அதாவது ஃப்ரீ ட்ரேடு வெர்சஸ் ப்ரொடெக்ஷன், மெத்தட்ஸ் ஆஃப் ரெகுலேட்டிங் ட்ரேடு, கேபிட்டல் டெக்னாலஜி ஃப்ளோ, யூஸ் ஆஃப் டாக்ஸேஷன், டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி வந்து டிரான்சாக்ஷன் என்ன பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டம்பிங், எக்ஸ்சேஞ்சு, ஓகேப்பா. நெக்ஸ்ட் அண்டு கன்வெர்ட்டபிலிட்டி, அப்போ ஃபாரின் எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மெசஸ் ஆஃப் கரெக்ட் டிஸ்இக்லிபிரியம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கவர்டு, இதெல்லாமே கவர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் கார்ட்டல்ஸ் அண்ட் ட்ரேட் பிளாக். திஸ் பார்ட் ஆஃப் டீல்ஸ் வித் தி எக்கனாமிக் இன்டகிரேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கார்ட்டல்ஸ், கஸ்டம்ஸ் யூனியன், மானிட்டரி யூனியன், ட்ரேட் பிளாக், எக்கனாமிக் யூனியன் அண்ட் த லைக். பன்னாட்டு கூட்டமைப்பு ஒன்றியன்னு சொல்லுவாங்க. அப்போ அதை சரியா ட்ரேடு பிளாக்குன்னு நம்ம சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டேரிஃப் டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள, அப்புறம் மானிட்டரி மெஷர்மெண்ட்ஸ், கண்ட்ரிஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துறது, இது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஓகேவா? அதாவது பாருங்கள், கஸ்டம்ஸ் யூனியன், மானிட்டரி யூனியன், ட்ரேடு பிளாக்கு, எக்கனாமிக் யூனியன் அண்ட் த லைக். ஆல்சோ டிஸ்கஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், எம்என்சி. இவங்க பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் அண்ட் ட்ரேட் ரெகுலேட்டரி இன்ஸ்டியூஷன்ஸ் சொல்லுவாங்க. பன்னாட்டு நிதி மற்றும் வாணிப ஒழுங்குபடுத்தும் நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ரெகுலேட்டரி இன்ஸ்டியூஷன்ஸ். இப்போ ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், ட்ரேடாக இருக்கட்டும், அதை வந்து ரெகுலேட் பண்ணி கொண்டு போனால் தான் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியாப்பா? இப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது WTO மூலமோ, IF மூலமாகவும், IBRD மூலமாகவும், IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷ்னல் பேங்கிங் ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு, பன்னாட்டு பொருளாதார அமைப்பு, வேர்ல்டு பேங்க், WPக்கு இன்னொரு நேமு IBRD. ஓகேப்பா? இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அப்போ இவங்க ஒரு பார்ட்டாக இருக்காங்க இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஒன் மீனிங் ஆஃப் ட்ரேடு. ட்ரேடுனா என்ன? ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் இன்டகிரேஷன்ஸ் மீன்ஸ் நாடுகளை வந்து ஒன்றிணைக்கிறாங்க, இன்டகிரேட் பண்ணுறாங்க. சரியா? கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்டகிரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ், ஒரு என்னது சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கருவியாக இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. அப்போ அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துல. சரியாப்பா? அவங்களுடைய வெப்பனை வந்து என்னது, அந்த வெப்பன் தான் குட்ஸ். அப்போ அந்த குட்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. வார் அண்ட் மெர்கன்டைலைஸ் அமாங் பீப்புள். ஓகேவாப்பா? சரி, இப்போ திஸ் இஸ் 2 டைப் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஒன்று இன்டர்னல் ட்ரேடு, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்லுவோம். ட்ரேடு வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று இன்டர்னல் ட்ரேடு, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் ட்ரேடுனா என்ன, இன்டர்னல் ட்ரேடுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இன்டர்னல் ட்ரேடு அப்படின்னா கேட்டிங்கன்னாப்பா, இன்டர்னல் ட்ரேடு என்ன சொல்லுவோம் நம்ம, அதாவது இது ரெஃபர் டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் அண்ட் ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் நேஷன். நம்ம நாட்டோட எல்லைக்குள்ளேயே, நம்மளுடைய ஜியோகிராபிக்கல் பவுண்டரிக்குள்ளேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடியதை ட்ரேடை தான், பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வாணிகத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரேடுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ட்ரேடுன்னு சொல்லுவோம். டொமஸ்டிக் மீன்ஸ் ஆர் ஹோம் ட்ரேடு. டொமஸ்டிக்னா என்ன அர்த்தம்? உள்நாட்டு பொருளாதார, உள்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா உள்ளூர் வணிகம், ஹோம் ட்ரேடு. ஓகேவா? அது அப்புறம் இன்ட்ரா ரீஜனல் ட்ரேடுன்னு சொல்லுவது. சரியாப்பா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது இன்டர்நேஷ்னல் ட்ரேடு மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை ரெஃபர் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா 2 or more countries குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து பரிமாற்றம் செய்யக்கூடியது தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுக்கு இன்னொரு நேம் வந்து எக்ஸ்டர்னல் ட்ரேடு, ஃபாரின் ட்ரேடு, இன்டர் ரீஜனல் ட்ரேடு. முன்ன சொன்னது இன்ட்ரா ரீஜனல், இது வந்து இன்டர் ரீஜனல். ஓகேப்பா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் ட்ரேட், இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இன்டர்னல் ட்ரேட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரீஸ்லேருந்து இன்னொரு என்ன பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரிஸ்குள்ளே நடக்கக்கூடிய ட்ரேடை தான்
டேக் பிளேஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் வித்தின் த சேம் நேஷன். ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய வணிகத்தை தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்லுவோம். இங்கே ட்ரேடு டேக் பிளேஸ் பிட்வீன் கவனிங்க டேக் பிளேஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் ஃபார்ம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். பல நாடுகளில் வந்து பல மக்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ட்ரேடை தான் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுன்னு சொல்லுவோம். இங்கே லேபர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் மூவ் ஆகும். இன்டர்னல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு வணிகத்தில் ஈஸியாக வந்து நம்மள எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நம்ம ஈஸியாக மூவ் பண்ண முடியும். ஃப்ரீலி மூவ், அப்போது ஒரு பிளேஸ் கொண்டு போக முடியும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் நம்ம லேபரையும் கேபிட்டலையும் டு நாட் மூவ் ஈஸிலி. ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு வந்து மூவ் பண்ண முடியாது. அடுத்தது there will be flow of goods and service since there are no restriction. இங்கே எந்த ஒரு தடை இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே வந்து நிறைய வந்து தடைகள் இருக்கும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். டேரிஃப் இருக்குது, கோட்டா இருக்கும், சுங்கவரித்தை இருக்கும், பங்களவு இருக்குது. பங்களவுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா, அதாவது கோட்டான்னு சொல்லுவாங்க. கோட்டா மீன்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் லிசன் பண்ணுங்கள். கோட்டா மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி எக்கனாமிக் சுச்சுவேஷனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ எவ்வளோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும், எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து நம்ம கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, பங்களவு. சரியா? அதாவது ஒரு பங்களவு மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்து எவ்வளோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு இது வச்சுருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? தெர் இஸ் ஒன்லி காமன் கரன்சி இன்டர்னல் ட்ரேடில். அதாவது பன்னாட்டு வாணிபத்தை பொறுத்த வரைக்கும், உள்நாட்டு வாணிபத்தை பொறுத்த வரைக்கும் காமன் கரன்சி, ஒன்லி ஒன் கரன்சி மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஒன்லி நம்ம கண்ட்ரியாக இருந்தால், இந்தியாவாக இருந்தால் ருபீஸ் ஒன்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கரன்சிஸ், டிஃபர் ஆகும் உங்கள் கரன்சியை பொறுத்த வரைக்கும். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட்டு இங்கே ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதாவது புவி அமைப்பு, கால சூழ்நிலை, சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்லப்பா, ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் இங்கே. ஆனால் நம்ம கண்ட்ரிஸ் விட்டு கண்ட்ரிஸ் கொண்டு போகும்போது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன் ஆர் மோர் ஆர் லெஸ் த சேம். இங்கே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நிதி நடைமுறைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சேமாக இருக்கும். இங்கே இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன் இருக்குல்ல, நிதிமுறைகள் நடைமுறைகளாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதாவது அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறதே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ். இங்கே வந்து அரசமைப்பு முறை வந்து மக்களுடைய ஹேபிட்டு இது எல்லாமே அவங்களுடைய பாலிசிஸ், கவர்மெண்ட் பாலிசி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதர் கண்ட்ரீஸில் பொறுத்த வரைக்கும், இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகும். கவர்மெண்ட் பாலிசி டிஃபர் ஆகும், அப்புறம் பொலிட்டிக்கல் அப்ளிகேஷன் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு தான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு. அடுத்தது